நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட் வந்திருக்கோம் அப்படின்னா வேலாயுதபுரம். தண்ணி கிடக்கு பார்த்தீங்களா, ஸ்பாட் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம சாமுவேல்னா வந்து உள்ளே இருக்காங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மட்டும் வரல, ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. இந்த வேலாயுதபுரத்தில் வந்து நம்ம தூண்டில் வீடியோஸும் போட்டுருப்போம் மீன் பிடிக்கிற மாதிரி. அதையும் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். இதே போல் நம்ம வந்து ஆத்தூரில் வந்து மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அப்போ வந்து சாமுவேல் ஃபேமிலி எல்லோரும் வந்திருந்தாங்க. நம்ம சமைச்சு சாப்பிட்டு செமையாக இருந்தோம். அதே போல் இன்றைக்கி வந்து மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு உள்ளே வந்திருக்காங்க. அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களா இல்லை பொரிச்சிட்டு இருக்காங்களான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், பாஸ்டர் இருந்தா சாமுவேல் முள் பறக்கிட்டு இருக்கு. ஆமாம், சொல்லாமலாம் வந்தாச்சு. பார்த்தீங்களா, என்னாச்சு? மீன் பொறிக்க கிளம்பியாச்சா? மீன் பொறிக்க கிளம்பியாச்சா? நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம்பா. நம்ம இன்றைக்கி ஒரு வேலையாக வெளியே மாட்டிக்கிட்டோம், அதனால் உள்ளே வர முடியல. அவங்க மீன் பிடிச்சி மீன் பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்போம், மீன் பிடிச்சிருந்தாங்கன்னா அதையும் பதிவிட்டுருவோம், மீன் பொறிக்கிறதையும் பதிவிட்டுருவோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம வர்ற ஸ்பாட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாருங்க, ஃபேமிலியே இங்கே தான் இருக்காங்க. இந்த பாருங்க, அடுப்பை பருத்திலா உட்காந்துருந்து மொழி இருக்காங்க. களிமண் அறியாது, அதனால் நல்லா அடுப்பு மாதிரி மொழி வச்சுருக்காங்க. தூண்டி போட்டுட்ருக்காங்க. மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம். அவங்க பொறிக்கிறதையும் பதிவிட்டுருவோம். இந்த பொறிச்சது இந்த பாருங்க, எல்லாம் வெரிசி வச்சாச்சு, ரெடியா. நம்ம தான் ரொம்ப லேட்டுன்னுபா சொல்ல போனால். எனக்கு அது எப்படி மாட்டுச்சுன்னு பார்க்குறது எப்படின்னு தெரியல எனக்கு. இந்த பாருங்க, மீன் பிடிச்சிட்டாங்க. மீன் எங்கே பிடிக்க போகிறாங்கன்னு நினச்சேன், மீன்லாம் பிடிச்சி முடிச்சிட்டாங்கன்னு. ஆந்திரா ஜெயிப் தான் கலரை பார்த்தீங்களா, மீனை தூக்கிட்டாங்க. ரைட்டு, வந்ததுக்கு நம்ம மீனையும் பதிவிட்டோம்பா. உங்களுக்கு எதுவும் கிடச்சதில்ல? எனக்கு நிறையவே கிடைச்சிச்சு. அப்படியா? என்ன சூடாகிட்டு மீனை உள்ள போட்டாச்சு. இல்லை பாருங்க, அங்கே ஒரு மீனை வேற பிடிச்சாச்சு. நமக்கு சட்டியில் போடுறத காட்டுறதுக்குன்னு இங்கே மீனை தூக்கிட்டு வந்துட்டான். சரி, நம்ம அங்கே கண்டினியூ பண்ணுவோம். மசாலா சலன்னு கொதிச்சு கிடக்கு பார்த்தீங்களா? கிண்டி தான் இங்கே பிஞ்சிடும். அடுப்பு பார்த்தீங்களான்பா, அடுப்பு தான் அப்படியே மிரட்டுது சொல்ல போனால். எப்படி இருக்குது பாருங்களேன் அடுப்பு. ஏதோ பொங்கல் வைக்கிறதுக்கு கீழே குழி தோண்டி வச்ச மாதிரியே வச்சுருக்காங்க. மீனை திருப்ப ஆரம்பிச்சாச்சு. ரைட்டு, கொத்துன்னு வந்துடாமா? ரைட்டு, பாருங்க, மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு 2 ரவுண்டு எடுத்துட்டாங்க. உள்ளே போட்டுருங்க, அதில் வந்து தீ பிடிச்சோன்னா அதில் மாற்றிடுவோம். 3ஆவது ரவுண்டு போடுறாங்க. எண்ணெய் ஒன்று வரும்போது கொஞ்சோண்டு எண்ணெயை குறைச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிளான் பண்ணதெல்லாம் சரி தான், எண்ணெயை பிளான் பண்ணாமல் விட்டாங்க. சரிங்களா? சின்ன பையன் சாட ஆரம்பிச்சிட்டான். இதை நம்ம அண்ணனும் சாட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, மீன் வச்சு ரச சாப்பாடு. சாப்பிட்டு பாருங்க, சூப்பர். பார்த்தீங்களா, நல்லா கார்னிஷ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, வெங்காயம்லாம் வச்சு. இது இவங்களுக்கு வந்து ஒரு 2வது அனுபவம் சொல்ல போனால். யாருக்குன்னு நம்ம கூட வந்து ஆத்தூரில் மீன் பிடிச்சி சாப்பிட்ற வீடியோஸ் வந்து உள்ளே போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். மீன் எப்படி தெரியுது? சூப்பராக இருக்குது. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? உப்பு வரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. சார் பரவாயில்ல, வீட்டில் பொரிச்சு சாப்பிட்றதோட இந்த மீனை பிடிச்சி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது ஒரு புது அனுபவம் தான் சொல்ல போனால். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க நண்பர்களே. இந்த பாருங்கள், ஒரு அடுப்பு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டுன்பா.
அது வந்து கொஞ்சம் கிடங்கு போட்டாங்க, எரிய மாடிக்கு ஒன்று தீ சுழிச்சு எரிய மாடிக்கு. இந்த பாருங்க அடுத்து ஒரு அடுப்பு உடனே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து களிமண் காடு, உடனே களிமண் பிடிச்சி அடுத்த அடுப்பு பார்த்தீங்களா, அந்த அடுப்பு மாடல் எப்படி இருக்குது, இந்த அடுப்பு எப்படி இருக்குது. இந்த பாருங்க நண்பா, இந்த பக்கம் வந்து பொரியல் நடந்துகிட்ருக்கு எண்ணெயில். அதே இன்னொரு அடுப்பில் வந்து சுட்டு விட்ருக்கோம், கங்கு கிடக்கு பார்த்தீங்களா. நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சது தான் சுட்டு விட்ருக்கோம். ஆனால் இதில் வந்து எண்ணெய் சேராது, அதான் ஒன்று. எண்ணெய் பிடிக்காதவங்க இப்படி வந்து சாப்பிட்லாம். இது நம்ம எடுத்தோன்னே காட்டுறேன். சாமான் நான் தூண்டி போட வந்துட்டாங்க, அங்கே பொரியல் நடந்துகிட்ருக்கு. வந்தா கடிச்சிட்டு நம்ம ரிவ்யூ இங்கே சொல்கிறக்கு இந்த அடுத்து ஒன்று தூக்கிட்டாங்க பாருங்க. இங்கே ஒன்று தூக்கிட்டாங்க, அங்கே டபுள், அங்கே ரெட்டையாக பிடிச்சிருக்காங்க, இங்கே ஒத்தையாக பிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா நண்பா, உள்ள அடியாட்டி அடியா உள்ள அடியாட்டி முழுங்கிட்டா கூட எடுத்தாச்சு முள்ளு மீன். ஒரு மீன் எடுத்துருக்கேன். ரைட்டு ஓகே. மீன் எல்லாம் சைஸ் மீன் தான் நண்பா, பாருங்க நல்லா பருவட்டாக தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து பிடிச்சிட்டாங்க டக்கு டக்குன்னு. அங்கே மீன் பொரியல் நடந்துகிட்ருக்கு. சரிங்கிட்டு மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போன்னு வர்றதுக்கும்னா அங்கே தூக்கிட்டாங்க மீன். ஆனால் மாற்றி மாற்றி கடிச்சிட்டு தான் இருக்குது. கூட நிறைய மீன் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க, கூட நிறைய மீன் கிடக்கு. பொரியலுக்கெல்லாம் எடுத்தாச்சு. கரெக்டாக லாக் ஆயிடுச்சு மீன். முள்ளுக்குள்ளே போய் கரெக்டாக வந்துடுச்சு. எடுத்துட்டாங்க வெற்றி. இல்லை இழுத்தா அது இதாயிட்டு. இந்த பாருங்க நண்பா, நம்ம சுட்டு வெளியே எடுத்துட்டோம். மீன் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. சுட்டு மீன் வந்து லைட்டாக கருப்பாக தான் இருக்கும், ஏன்னா அந்த கனலில் கிடக்கு பார்த்தீங்களா, அதனால் அந்த லைட்டாக கருப்பு இருக்கும். பாருங்கள், நம்ம மசாலா தடவி சுட்டுருக்கோம். இது வந்து அந்த மீன் கிடக்கும் ப்ரோ, பொரிச்ச மீன். அந்த கலர் வந்து கருப்பு கலரில் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளும் சாப்பிட கிளம்பிட்டோம். ஒரு மீனை சாப்பிட்டு பார்த்தா தெரியும். பார்த்தீங்களா, ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம்லாம் இல்லை, நல்ல மாவாக இருக்குது. பூண்டுலாம் சேர்த்துருக்கீங்களோ, பூண்டுலாம் சேர்த்துருக்காங்க நண்பா. அதை பற்றிலாம் இவ்வளோ நேரம் எனக்கு தெரியாது. சாப்பிட்டோன்னே கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா, பூண்டு ஸ்மெல் தனியாக தெரியுது. ஆனால் மீன் நல்லா இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம எப்பவும் பொரிக்கிறத விட அந்த பூண்டு கிண்டு சேர்த்த உடனே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஆனால் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சுட்ட மீன் அற்புதமாக இருக்குது. நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இதே போல் சுவாரஸ்யமான வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டுருக்கோம். அந்த வீடியோஸும் பாருங்கள், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் மீன் பிடிச்சிட்ருக்காங்க, அதையும் பார்ப்போம். இன்னும் மீன் பொரியல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது பொரிக்க நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் சொல்லப்போனால், அதான் உண்மை. பொரித்து வைக்க டைம் இல்லை, ஏன்னா மொத்தமாக வந்துருக்கும் பார்த்துக்கோங்க. மொத்தமாக வந்ததுனால பொரிக்க சூடாக சாப்பிட்டுட்டே இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கன்பா, சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த அண்ணனுக்கு லேசாக இழுத்துக்கிட்டு இருக்கு, அடிக்கான்னு பார்ப்போம். தூக்கிட்டாரு, வெற்றி. அடுத்தடுத்து ஆனால் இங்கேயும் மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க நண்பா. சொல்ல போனால் அங்கே மீன் பொரியல் நடந்துகிட்ருக்கு, இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க வளைச்சி. ஆனால் எவ்வளோ இதுக்குள்ளே அழிக்குள்ளே நிற்காங்க பார்த்தீங்களா. ஃபுல்லாக களிமண் ஏரியா, ஃபுல்லாக மீன் ட்ராவல் தான். பறக்கு பார்த்தீங்களா அப்படி, அங்கே தான் கூட இருக்குது. வேறு எதுவும் போடல, கோழி கொள்ளை தான் போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க நண்பா. நம்ம வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் தூண்டி தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்காங்க, அடுத்தடுத்து கடிச்சிட்டே தான் இருக்குது. எதுவும் தூக்குறாங்களான்னு பார்ப்போம். இந்தா அங்கே ஒன்று தூக்கிட்டாங்க, 2 மீன், அங்கே இங்கே 1 மீன். மாற்றி மீனை பிடிச்சிட்டே தான் இருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம இந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்ப போகிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம பழைய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள், செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும்.
அடுத்த வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. பாய்.